தசாவதாரங்கள் என்னென்ன சாமி ஆண்டவா ஒண்டி மணிப்பா இப்ப நேரத்துக்கு எந்திரிச்சு போறாங்க தூங்குறவங்களுக்கு கண்ணை மூடி தூங்கினவரு தூக்கம் வரக்கூடாது சாமி அப்படிப்பா சக்தி உள்ள சாமி கண்ணை இருக்கு முன்னாடி தூக்கம் வரக்கூடாதுங்க கரெக்டா நீயா ஒரு 10 பேர் 2 பேர் ஒரே மாதிரி நாங்க 2 பேரும் ஒரே எண்ணம். ஆமா நம்ம 2 பேர் ஒண்ணு குடி குடி ஆல்வா யுகங்களோ 4 யுகங்கள் என்னென்ன யுகம் திரேதா துவாபர் அதாவது திரேதா துவாபரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய யுகங்களோ 4 யுகங்கள். இந்த 4 யுகத்திலே முதல் யுகம் கிரேதா யுகம். முதல் யுகம் கிரேதா யுகம். இந்த கிரேதா யுகத்தில் நான் எடுத்த அவதாரங்கள் சரியாக 6 அவதாரங்கள். அது என்னென்ன? அதிலே முதல் அவதாரம் என்ன? இந்த பூலகத்தில் ஒரு உயிரினமாகப்பட்டது பிறந்த நாள் முதற்கொண்டு இறக்கும் நாள் வரையிலும் கண்ணை மூடி தூங்காத ஒரே ஒரு உயிரினம். அது என்ன? இரவும் மகளும் தூங்காது இருக்கக்கூடிய ஒரே மிருகம் என்னன்னா அது எங்க பாட்டியா தாங்க. இழப்படம் பேரளவு சாவும் மாட்டேங்குது, உழைக்க மாட்டேங்குது, லோக்குன்னு இருமிட்டு தூங்கறது கூட மாட்டேங்குதுங்க. அவர்களும் அல்ல, பாட்டி அப்ப நோய் வந்த பின்னாடிதான் தூங்காம இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இரவு நேரத்துல கண்ணை மூடி தூங்கி இருப்பாங்கல்ல. ஒரு நாள் கூட பாக்கல சார், நான் பிறந்ததுல இருந்து இரும்பிட்டா தான் இருக்குங்க. ஆமாங்க. ஆல்வா பூலகத்தில் பிறந்த நாள் முதற்கொண்டு இறக்கும் நாள் வரையிலுமே இரவும் பகலும் கண்ணை மூடி தூங்காத ஒரே ஒரு உயிரினம் எதுவென்றால் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன். மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன். மீனுக்கு தான் ஒழுக்கம் என்பது இல்ல. அது என்ன காரணம்? எதனால? கண்களை மூடி திறப்பதற்கு என்ன வேண்டும்? மூடி திறப்பதற்கு கண்கள் வேண்டும். கண்கள் மூடி திறப்பது கண்ணு தானே வேணும். பாருங்க அவன் கரெக்டா ஆமாங்கிறான். அந்த கண்ணை மூடி திறப்பதற்கு என்ன வேணும்? கண்ணு வேணும். இல்ல இல்லைன்னா என்ன? கண்ணுக்குள்ள உயிர் வேணுமா? ஆல்வா அந்த அப்படி வட தூரம் இந்த தூரம் அதே சொல்றாங்க. கண்களை மூடி திறப்பதற்கு இந்த கண் இமை என்பது வேண்டும். ஓ, கண் இமை இருந்தால் மட்டும்தான் மூட முடியும், திறக்க முடியும். ஆமா, அதனால கண்ணுக்கு அந்த மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனுக்கு அந்த இமை என்பது கிடையாது. சாமி மீனுக்கு இமை இல்லையா? ஆமா. அதுக்கு தூக்கங்களுக்கு வருமா வராதா? அது கண்ணை திறந்து கொண்டே தூங்கி கொண்டிருக்கும். உண்மைதான். தண்ணி மேல் பாகத்துல வந்து ஆமா அப்படியே மொட்டலி விட்டா அது தூங்குறதா, தூக்க கலக்கம் போயிடும். உண்மைதான். அதனால இந்த மேலுங்க கூத்து பாக்குற வந்தவங்களால கண் இமை இல்லாம பண்ணலாம். வந்த உடனே தூங்கி போயிடுறாங்களா? கண் இமை இருந்தாலும் தூங்குறாங்க. அதனால கண்ணை இமை இல்லாத பூராத்தையும் நறுவிஜை பண்ணிவிட்டோம்னு வைங்க, எல்லாம் முழிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே கண்ணை வேறைக்கா. ஆல்வா இந்த மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் நான் எடுக்கக்கூடிய காரணம் என்ன? சோமுகா சூரனாகப்பட்டவன் அரக்கர குலத்தில் இருக்கின்ற இல்லாமல் படிக்க பிறந்த சோமுகா சூரனாகப்பட்டவன் என் மகன் பிரம்மதேவனை வேண்டி தவத்தினை செய்து கடூரமான தவத்தினை செய்து வரத்தினை பெற்றான். அவன் பெற்ற வரம் எப்படி? இறைவா, எனக்கு அழிவு என்பது ஒன்று வந்தால் இரவும் பகலும் கண்ணை மூடி தூங்காத ஒரு உயிரினத்தால் தான் எனக்கு அழிவு வர வேண்டும் என்று சொல்லி அவன் வரத்தினை பெற்றிருந்தான். அந்த வரத்தினை பெற்றுக் கொண்டு என் மகன் வைத்திருந்த 4 வேதங்களை எடுத்துக்கொண்டு கருங்கடலுக்கு சென்று ஒளிந்து கொண்டான் அந்த சோமுகன். 4 வேதம். என்னென்ன வேதம்? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களும் திருடி கொண்டு கருங்கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் அந்த சோமுகன். அந்த சோமுகனை கொண்டு மடிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு சேர்க்கண்டி மீனாக உருவம் எடுத்து அந்த சோமுகனை கொன்று மடித்தேன். இது என்னுடைய முதல் அவதாரம். சோமுகாசுரனை கொல்வதற்காக மீன் அவதாரம் எடுத்தீங்க. உண்மைதான். இரண்டாவது அவதாரம் என்ன? என்ன? கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம். ஓ, ஆமை அவதாரம். ஆமா. அது எதுக்கு? இந்த ஆமை அவதாரம் எதற்காக? தேவாதி தேவர்களுக்கு அமிர்தத்தினை வழங்க வேண்டும். அதற்காக தேவாமிர்தம் கிடைச்சாங்க. அந்த தேவ அமிர்தத்தை கிடைக்கும் பொழுது அந்த மந்திரகிரி மலையாகப்பட்டது தேவர்கள் ஒரு புறமும் அசுரன் ஒரு புறமும் தேவ அமிர்தம் கிடைச்சாங்க. அமிர்தம் எப்படி கரையிறாங்க? மந்திரகிரி மலையை ஒரு மத்தாகவும் பார்க்கடலை ஒரு மண் பாண்டமாகவும் கொண்டு ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பை நாக சர்ப்பம். ஆமா, அந்த நாக சர்ப்பத்தை அணை கயிறாக வைத்து அசுரர்கள் வாழ்புறமோ, அதாவது அசுரர்கள் தலைபுறமோ, தேவாதி தேவர்கள் வாழ்புறமாக நின்று அமிர்தமானது கடைந்து கொண்டிருந்தார்கள். கடைஞ்சாங்களா? உண்மைதான், கடைஞ்சிருப்பாங்க. அப்படி கடையும் பொழுது அந்த மந்திரகிரி மலையாகப்பட்டது ஒருபுறமாக சாய்ந்து கொண்டே சென்றது. மந்திரகிரி மலை சாயுது. ஆமா, அந்த அப்படி அந்த மலையாகப்பட்டது சாய்ந்து விட்டால் நாம் பாடுபட்டது
அதாவது எல்லாம் வீணாக போய்விடும் என்று சொல்லி நான் என்ன செய்தேன், அந்த மலை சாயாமல் படிக்க தாங்கி பிடிக்க வேண்டும், அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சிந்தித்தேன், செயலுக்கு வந்தேன். அதாவது இன்னைக்கு நாளைக்கு பார்த்தா அப்படின்னா இந்த பூலகத்துல மனசுனா இருந்தாலும் சரி, சின்னஞ்சிறு ஊறக்கூடிய அதாவது சின்னஞ்சிறு உயிரினமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அதாவது எடையை கொண்டுமே வேலை வச்சாலும் உடையாத ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னா ஆமை இருக்குதுல்ல, அந்த ஆமையோட ஓடு மட்டும்தான். ஆமையோடு உடையாது. ஆமா, அதனாலதான் நிறைய பேர் திருவோடு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எப்பத்திக்கும் உடையப்படாது. அந்த ஆமையோட ஓடு எதுக்காக? அதுக்காக புஜத்தை தோல்ல புஜத்தை கொடுத்து நீங்க அந்த அமிர்தம் வந்து கடையும் போது சாயாம இருக்கிறதுக்காக முதுகிலே அந்த ஆமையுடைய ஓட்டை உருவம் எடுத்து அந்த மலையாகப்பட்டது சாயாமல் இருப்பதற்காக என்னுடைய முதுகை கொண்டு அந்த மலையை தாங்கி பிடித்தேன். கட்டவலை இது தெரியாது போச்சு சாமி. இது தெரிஞ்சிருந்தா நானும் தாங்கி இருப்பேன். என் முன்னாடி கல்யாணம் முடிக்கும் போது செவக்கா இருந்தது சாமி. சரி, இப்ப என்னமா தொங்கி போச்சா? நாளைக்கு போய் தோல் புச்சத்தை தூக்கி பாக்குறேன். நீங்க தான் மலையை சொன்னீங்க. மலை மலை மந்திரிகிரி மலையை நாங்கான என்னமோ நல்ல விளக்கமா சொல்லிவிட்டு இல்லை போய் தாங்கி தாங்கி பிடிச்சிருப்பேன். அப்படி அல்ல, அந்த மந்திரிகிரி மலையை சாயாமல் படிக்கு தாங்கி பிடித்து தேவர்களுக்கு அமிர்தத்தை வழங்கினேன். அமிர்தத்தை உண்மைதான். சரி, இது என்னுடைய இரண்டாவது அவதாரம், கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம். மூன்றாவது அவதாரம் என்ன, வராகம் என்று சொல்லக்கூடிய பண்டி அவதாரம். பன்னி அவதாரம் என்னத்துக்கு எடுக்கணும்? அதற்கும் ஒரு காரணம் உண்டப்பா. பன்னி அவதாரம் தேவையில்லாத அவதாரங்க, பீயெல்லாம் திங்குது. அது போய் நமக்கு தேவையா? ஒரு பெருமாளாகப்பட்டவங்க போய் எம்பெருமான் மாயக்கண்ணனாகப்பட்ட போய் நீ பன்னி அவதாரம் எடுக்கலாமா? அல்வா, இந்த பண்டி அவதாரம் நான் எடுக்கக்கூடிய காரணம் என்ன, என் மகன் பிரம்மதேவனாகப்பட்டவன் மும்மூர்த்தி தேவர்களே தான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லி தலை கர்வத்தோடு இருந்தான். அப்பொழுது நான் என்ன செய்தேன், நானும் என்னுடைய மைத்தனாக விளங்கி வரக்கூடிய முக்கன் பாதித்த பரமேஸ்வரனும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சத்தியிலும் செல்லும் பொழுது அவன் எழுந்திருத்து எங்களுக்கு மரியாதை தராமல் படிக்கு, அதாவது வணங்காமல் படிக்கு அமர்ந்து கொண்டிருந்தான். இவனுடைய தலைகணித்து எப்படியாவது அடக்கி ஆக வேண்டும். அதற்காக நானும் சிவபெருமானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டினோம். எப்படி சிவபெருமான் கூறுகிறார், பிரம்மதேவா, மும்மூர்த்தி தேவர்கள் நீயே சிறந்தவன் என்கிறாய், உயர்ந்தவன் என்கிறாய். அப்படி என்றால் என்னுடைய ஜடாபாரத்தை யார் முதலில் காண்கிறீர்களோ அவர்களே இந்த உலகத்தின் மூத்த கடவுள், உயர்ந்த கடவுள் என்று சொல்லி சிவபெருமான் கூறுகிறார். அப்பொழுது நானும் என்னுடைய மகனாகப்பட்ட பிரம்மதேவனும் அந்த சிவபெருமானுடைய ஜடாபாரத்தை காணலாம் என்று மேலே போய் கொண்டிருந்தோம். நாங்கள் மேலே செல்ல செல்ல சிவபெருமானும் வளர்ந்து கொண்டே போகிறார். நீங்களே ஜடாபாரத்தை தலையினுடைய நுனியை பாக்குறதுக்காக ஆமா நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. ஆமா, அதாவது முக்கன் படைத்த பரமேஸ்வரன் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு, வளர்ந்து கொண்டே போகிறார். இப்படியே செல்ல செல்ல 3 யுகங்கள் கழிந்து விட்டது. 3 யுகமே கிடக்குது. ஆமா, இந்த 3 யுகத்துல 3 தேவர்கள் அதாவது மாறிவிட்டார்கள். பிரம்மா 3 மாயவர் எல்லாம் மாறிவிட்டார்கள். இதை உணர்ந்த நான் என்ன செய்தேன், மும்மூர்த்தி தேவர்கள் போட்டி கொண்டு இப்படியே இருந்தால் பூலோக மக்களை காப்பது யார் என்பதற்காக நான் என்ன செய்தேன், நான் மீண்டும் கீழேயே வந்து விட்டேன். கீழே வந்தவுடனே அவர் ஜடாபாரத்தை பார்த்தாக வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு அதாவது பண்டைய உருவம் எடுத்து அகலம் மிதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய பூலகத்தை கடந்து கொண்டு சென்று அவருடைய காலினுடைய பெருவிரலை என்னுடைய மூக்கினால் அதாவது சீண்டினேன். போய் அப்படியே பெருவிரல் நோடுறீங்க. பெருவிரல நோண்டு என்னோட ஆச்சரியமா இருக்கின்றது. பிரம்மாவும் மாய கண்ணனும் நம்முடைய ஜடாபாரத்தை பார்ப்பதற்காக மேல வந்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்திலே இந்த நம்முடைய காலுடைய பெருவிரலை யார் அதாவது சொன்னவர் என்று சொல்லி சிவபெருமான் என்ன செய்தார், தன்னுடைய தலையை இப்படி கீழே குந்தி பார்க்கிறார். ஆமா, என்னமோ கால ஊர்ற மாதிரி இருக்குது, எது கட்டுப்படுது அப்படி என்று சொல்லி சிவபெருமான் தலையை கீழே குந்தி பார்க்கிறார். அப்பொழுது அப்படி தலை கும்பிட்டு பார்க்கும் பொழுது அவருடைய ஜடாபாரத்தை இந்த மாயக்கண்ணை நான் பார்க்கிறேன். ஆமா, இது 3வது அவதாரம். 4வது அவதாரம் என்ன, நரசிம்மர் அவதாரம். நரசிம்ம அவதாரம் உண்மைதான். அது எதற்கு? இது எதற்காக,
என்னுடைய பரம பக்தனாகப்பட்ட பக்த பிரகலாதனை தன்னுடைய தந்தையாரே எட்ட தந்தையாரே கொல்ல துணிந்தார். அவனை காக்க வேண்டி என்னுடைய உடல் எல்லாம் மனித உடலாகவும் என்னுடைய சிரம் மட்டும் சிங்கமுகமாகவும் கொண்டு அவனை கொன்று முடிப்பதற்காக நான் இந்த ரூபத்தில் எதற்காக அவனை கொல்ல வேண்டும்? அவன் ஒரு வரத்தினை பெற்றிருக்கின்றான். எப்படி? எனக்கு அழிவு என்பது ஒன்று வந்தால் இரவிலேயும் அழிவு வரக்கூடாது, பகலிலேயும் அழிவு வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் அழிவு வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியே அழிவு வரக்கூடாது, ஒரு கத்தியாலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது, ஒரு மனிதனாலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது, ஒரு உயிரினத்தாலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது என்று சொல்லி சிவபெருமானிடத்திலே வரத்தினை பெற்றுக் கொண்டார். அப்படி வரத்தினை பெற்றவனை நாம் எப்படி கொன்று மடிப்பது என்பதற்காக சிந்தித்து செயலுக்கு வந்து நான் என்ன செய்தேன்? நரசிம்மராக அவதாரம் எடுத்து அவனுடைய அரண்மனை வாயில்படி இருக்கிறது அல்லவா, அந்த வீட்டுக்குள்ள அரண்மனையும் இல்ல, வீட்டுக்கு வெளியும் அல்ல, வீட்டுக்குள்ளையும் அல்ல, அந்த நிலை வாசற்படி இருக்கிறதல்ல, அந்த நிலை வாசற்படி அது இடையில வெளியும் வீட்டுக்குள்ளையும் இடையில இருக்குது. அதுதான் இப்படி வச்சு அவனை கொல்லும் பொழுது காலை பொழுதும் அல்ல, மாலை அதாவது இரவு பொழுதும் அல்ல, மாலை பொழுது, இருவேளை பொழுது அந்த சமயத்திலே அவனை என்னுடைய தொடை மீது வைத்து, ஆமா ஆகாயத்திலும் இல்ல, அவனை என்னுடைய தொடை மீது வைத்து அவனுடைய மார்பை பிழைத்து கொன்று மடிந்தது என்னுடைய நரசிம்ம அவதாரம். ஆமா, நெகக்கண்ணால வைத்த கிழிச்சு கொள்றீங்க, உடலை உருவி மாலையா போடுறீங்க, கொண்டு அந்த பக்த பிரகலாதனை காத்தேன். நான்காவது அவதாரம் இது. நான்காவது அவதாரம். ஐந்தாவது அவதாரம் என்ன? குள்ள பிராமணர் அவதாரம். உண்மைதான். இது எதற்காக? மாபலி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனாகப்பட்டவன் தானத்திலே மொத்தம் 32 தானமா, 32. இந்த 32 தானத்திலையும் சரிவர செய்வேன் என்று அந்த தானத்தை செய்து கர்வத்தோடு இருந்தான். உண்மைதான். அப்பேற்பட்டவனை நான் என்ன செய்தேன்? 3 அடி உயரமுள்ள உள்ள பிராமணராக அவதாரம் எடுத்து அவனிடத்திலே சென்று, ஐயா, எனக்கென்று இந்த பூலகத்தில் சொந்த பந்தம் யாரு கிடையாது, எனக்கென்று ஒரு நிலம் கிடையாது, அதனாலே தங்களிடத்திலே நான் யாசகமாக 3 அடி நிலம் வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே கேட்டேன். ஐயா, நீங்கள் இருப்பதோ 3 அடி உயரம், உங்கள் உயரத்திற்கு தகுந்தார் போல 3 அடி நிலம் தானே கேக்குறீங்க. செத்தா 3 அடி இடம் வேணும் பதிக்கிறது. ஆமா, அந்த 3 அடி இடம் தானே கேக்குறேன். ஆமா என்று சொல்லி என்னுடைய நாட்டுல நீ எவ்வளவு வேணாலும் அளந்துக்கோ என்று சொல்றாரு. சரி, அப்ப நான் என்ன செய்தேன்? இந்த பூலகத்தை ஒரு அடியாகவும் அந்த விண்ணை ஒரு அடியாக அளந்து முடித்தேன். இந்த பூலகத்தை ஒரு அடியாகவும் அந்த விண்ணுலகை ஒரு அடியாக அளந்து முடித்தேன். ஒரு அடியாகவும் பூமியை அண்டத்தை ஒரு அடியாகவும் அளந்து முடித்த பிறகு நான் மீதம் இருப்பது ஒரே ஒரு அடி என்னாலும் அந்த ஒரு அடிக்கு இடம் இல்ல. அப்போது நான் என்ன செய்தேன்? ஐயா, நான் கேட்டது 3 அடி நிலம், அதுல 2 அடி அளந்து முடிச்சிட்டேன், மீதம் இருப்பது ஒரே ஒரு அடி நிலம், அதுக்கு நான் எங்க போறதுன்னு சொல்லி கேட்க, ஐயா, இந்த பூலோகம் மேலோகம் எல்லாத்தையும் நீங்க அளந்து முடிச்சிட்டீங்க, மீதம் இருப்பது என்னுடைய சிரம், என்னுடைய சிரத்தின் மீது உங்களுடைய பாதத்தை வைத்து ஒரு அடி அளந்துக்கோன்னு சொல்றாரு. அப்போது நான் என்ன செய்தேன்? இதுதான் தக்க சமயம், இவனுடைய கர்வத்தை அடக்குவதற்காக என்னுடைய காலை அவனுடைய சிரத்தின் மீது வைத்து அவனுடைய கொட்டத்தை அடக்கினேன். இது 5வது அவதாரம். 6வது அவதாரம் என்ன? பரசுராமர் அவதாரம். எதற்காக? இந்த பரசுராமர் அவதாரம் எதற்காக? வலது கையிலே கோடாரியை ஏந்தி கொண்டு இந்த பரசுராமர் அவதாரம் நான் எடுக்கக்கூடிய காரணம் என்ன? தாயர் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லையா? அப்பேற்பட்ட பழமொழிக்கு உயிர் கொடுப்பதற்காக நான் என்ன செய்தேன்? என்னுடைய தந்தையாருடைய பேச்சை மீறக்கூடாது என்பதற்காக என்னுடைய பெற்ற தாயாருடைய சிரத்தியை வெட்டி முகமாரி என்று சொல்லக்கூடிய மாரியம்மாளை பிறப்பித்தேன். ஆமா, சரி. இது என்னுடைய 6வது அவதாரம். 7வது அவதாரம். இந்த 6வது அவதாரம் முதல் யுகத்தில் முடிஞ்சு போச்சு. சரி, இரண்டாவதாக திரேதா யுகம். இந்த திரேதா யுகத்திலே ஒரே ஒரு அவதாரம். அது என்ன அவதாரம்?
ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதாரம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உண்மைதான். இந்த அவதாரம் எதற்காக எடுத்து இந்த பூலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத ஆணும் பெண்ணுமாக இருந்தாலும் சரி, எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்காக மனிதனாக நாளே பிறந்த வாழ்ந்து காட்டிய அவதாரம் தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதாரம். அதாவது எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நீங்க தான் சாமி. உங்களை தவிர உலகத்துல யாரும் இல்லைங்க. வீடியோ எடுக்குதுடா, எடுக்கட்டு எல்லாம் எடுத்து வச்சிருந்தா ஒரு நாளைக்கு திடீர்னு ஏதாவது ஆயிட்டா நம்ம வச்சுட்டு பார்க்கலாம்னு தான். வேற என்ன ஆழ்வா, இது என்னுடைய 2வது யுகம் முடிந்து விட்டது. சரி, 3வது யுகம் என்ன? துவாபர யுகம். துவாபர யுகத்திலே 2 அவதாரங்கள். அது என்ன அவதாரம்? அது இல்லை. 8வது அவதாரம் என்ன? என்ன? பலம் கொண்ட பலராமன். பலம் கொண்ட பலராமன். உண்மைதான். 9வது அவதாரம். 9வது அவதாரம் என்ன? சொல்லுங்க. ஆழ்வார், 9வது அவதாரம் என்ன? ஸ்ரீமந்த கண்ணனாக நான் அவதாரம் எடுத்தேன். ஸ்ரீமந்த கண்ணனாக. உண்மைதான். இந்த கண்ணன் அவதாரம் நான் எடுக்கக்கூடிய காரணம் என்ன? என் தாயோடு தான் பிறந்த தாய்மாமனை கொள்வதற்காக. உண்மைதானப்பா? தாய்மாமனை கொள்வதற்காக. உண்மைதான். தாய்மாமனை கொண்டுட்டீங்களா? என்ன கொல்லியா? தாயோட பிறந்த தாய்மாமனை கொள்வது. ஐயோ, அவங்க அம்மா படுத்துக்குதே, காதல் ஆழ்வா, என் தாயோடு தான் பிறந்த தாய் மாமனை நான் எதற்காக கொல்ல வேண்டும்? தப்பு பண்ணிருப்பாங்க கொல்றீங்க. அப்படி இல்லப்பா. என்னுடைய தாய் மாமனை யார் யார்? கஞ்சன் கம்சகன் என்று சொல்லக்கூடிய அரக்கர குலத்திலே இருக்கமே இல்லாமல் படிக்க பிறந்தவர்கள். அவர் என்ன செய்தார்கள்? என்னுடைய தாயாரோ 2 பேர், தேவகி ரோகிணி. அம்மா 2 பேர். அப்புறம் 2 கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு பொண்டாட்டி தான் இங்க இருக்குது, இன்னொரு பொண்டாட்டி இங்க இருக்குது. இன்னொரு பொண்டாட்டி சங்கியில் இருக்குது இல்ல? குடும்பத்துல இல்ல, அவர் சொன்னாரன்னு கேட்டா. சரி, நீயே சொல்லிட்டா. கதையில தான் கதையிலே எனக்கு 2 தாய்மார்கள். நடுத்தம்பி அண்ணனுக்கு தெரிய மாட்டேங்குது. கதையிலே எனக்கு 2 தாய்மார்கள். யார் யார்? தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. அம்மா பேரு தேவகி ரோகிணியா? தேவகி ரோகிணியான்னு தானே கேட்ட. பெண்ணா காட்டுவிட்டாங்க. ஆமாப்பா. அப்படி சொல்ல பெண்ணா? தந்தையாரோ வசுதேவ மன்னன். உன் பேரு வசுதேவ மன்னனா? ஓகே, இருக்க வேண்டியதுதான். அப்படி வசுதேவ மன்னனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் நான் 8ஆம் ஒரு கண்ணனாக பிறந்தேன். 8ஆம் போர் மூடு 8 வச்சு வீடு உருப்படியாவாத. 8 ஆவாம் சாமி. 8 வச்சு வீடு எந்த வீடு உருப்படியாக மாட்டேங்குது. பேரளவ மத்தால 8வது பிறந்திருந்தாங்க பாருங்க. மத்தாளுக்கு திடீர் நடிச்சு தெரியுதான். நான் பிறந்தது ஒரு இடம், நான் பிறந்தது இங்கே சிறைச்சாலைகள். சிறைச்சாலையில் நான் பிறந்தேன். ஆஸ்பத்திரியில் பிறப்பாங்க, இல்லைன்னா வீட்டுல பிறப்பாங்க, இல்லைன்னா ஆட்டாவில் மினி ஆட்டாவில் போக மினி ஆட்டை குதிக்கு லவுக்குன்னு எட்டி குதிச்சிருவாங்க. நீங்க எப்படிங்க சுத்தம் பண்ணிருப்பாங்களா இருக்குது அம்மா அப்பா? என்னுடைய தாயார் மீது என்னுடைய தாய் மாமன் 2 பேருமே தீராத பாசம் வைத்தவர்கள். அப்பொழுது என்னுடைய தந்தையாரப்பட்ட வசுதேவ மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்து நகரவளமானது வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வரும் பொழுது அசிரியர் வாக்காந்து உரைத்தது. எப்படி? அடே கஞ்சன் கம்சகா, உன்னுடைய தங்கைமார்கள் என்று நீ ஆனந்த சந்தோஷப்பட்டு இந்த வசுதேவ மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்து சந்தோஷமாக இருக்கிறாய். உனக்கு வழி, அதாவது வரக்கூடிய அழிவாகப்பட்டது உன்னுடைய தங்கையினோடு வந்துருவாங்க.
உன்னுடைய தங்கையினுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தையால் தான் உனக்கு அழிவு என்று சொல்லி அந்த அசிரியர் வாக்காண்டு சொன்னதை அப்படி சொன்ன உடனே என்னுடைய தாய்மாமன் என்ன செய்தார், என்னுடைய தாயார்களையும் தந்தையார்களையும் மாரியாயே சிறைச்சாலையில போட்டு அடைத்து வைத்து விட்டார். அப்படி அடைத்து வைத்த உடனே மொத்தமாக 7 குழந்தைகள் பிறந்தது. 7 குழந்தை? ஆமா, எனக்கு முன்பதாக 7 குழந்தைகள் பிறந்தது. அதாவது 7 பேர் பெண் குழந்தைகள். பெண் குழந்தைங்க. ஆமா, அந்த 7 பெண் குழந்தைகளையும் பிறந்த உடனேயே என் தாய்மாமன் இடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். அப்படி என் தாய்மாமன் என்ன செய்வார், குழந்தையை தூக்கி மேலே வீசுவது, அந்த குழந்தை கீழே வருவதற்குள்ளாக 2 பிளவுகளாக வந்து மேல தூக்கி வீசி வஜதாயத்தினால அந்த குழந்தையை வெட்டுறது. கீழே 2 பிளவுகளாக வந்து விடும். அப்படியே 7 குழந்தைகள் கொண்டு மடித்து விட்டார். கடைசியாக 8வது ஒரு கண்ணனாக நான் பிறந்த உடனேயே நான் குழந்தையாக இருக்கும் பொழுதே தந்தையார் கிட்ட சொல்றேன், எப்படி தந்தையே நான் பிறந்து விட்டேன், என்னையும் கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒன்று அஞ்சு விட வேண்டாம், என்னை இப்படியே எடுத்துக்கொண்டு சென்று ஆயர்பாடியிலே யசோதையம்மாவட்டவள் இருக்கிறார்கள், அந்த யசோதையம்மைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது, அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு என்னை ஆயர்பாடியிலே வைத்து விட்டு வந்து விடுங்கள். அந்த பெண் குழந்தை யார், என்னுடைய தங்கையாகப்பட்ட காளிகா தேவி தான். அதனால அந்த காளிகா தேவியை இவனால் ஒன்றும் செய்து விட முடியாது, நான் குழந்தையாக இருப்பதால் என்னை கொண்டு விடவும் சொல்லி என்னை ஆயர்பாடியில் வைத்து விட்டு அந்த பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்த உடனே பிறந்தது 8வது குழந்தை என்று சொல்லி மேல தூக்கி வீசி விட்டு கீழே எப்படி இருந்தாலும் கீழே வந்தா நம்ம வெட்டிடலாம் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கீழே வரும் பொழுது ஆங்கார கோபத்தோடு காளிகாதேவி கீழே வந்தார். அப்படி வந்த உடனே ஆகாய மார்க்கமாக உன்னை கொள்வதற்காக ஆயர்பாடியில கண்ணன் வந்து கொண்டிருக்கிறார். அதனாலே நீ அவனை ஒன்றும் செய்து சொல்லி என் தங்கையாகப்பட்டவள் ஆலயமர்கள் அப்படி சென்ற உடனே ஆயிரப்பாடையில வந்து என் தாய் மாமன் வழங்கக்கூடிய கொண்டு முடித்தேன். இது என்னுடைய 9வது அவதாரம். 10வது அவதாரம் கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் எடுத்தால் இந்த பூமியை அழிய போகிறது. கடன் கொடுத்தவங்க எல்லாம் சாப்பிட்டு பொழைச்சிக்கிறோம். அல்வா அந்த கடங்காரம் மட்டும் இல்ல, அந்த கல்கி அவதாரம் எடுத்தால் இந்த பூமி அழிவுன்னு சொல்லி சொன்னல, பூமியை முழுவதுமாக அழிந்து விடும். உலகமே பூரமா அழிஞ்சு போயிருமா? பூமியை முழுவதுமாக அழிஞ்சு விடும். அப்படின்னா திருச்செங்கோடுக்கு அந்தாண்டு எடுக்காதீங்க, இந்தாண்டு எடுத்துட்டு போங்க, சவரிட்டு போலாம். இல்லப்பா, நான் முத எடுக்கலாம்னு இருக்கிறது திருச்செங்கோடுக்கு அந்த பக்கம் இருக்கிற மோடமங்கலத்துல இருந்ததை எடுக்கலாம்னு இருக்கிறேன். அப்படின்னு நீங்க எடுக்கிற நீங்க சொல்லுங்க, நான் ராசி பெரும் போயிடுறேன். நானெல்லாம் சாபத்துக்கு தயாரிச்சாங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாது இப்போதைக்கு சாக மாட்டேங்க. அதற்கெல்லாம் இன்னும் காலங்கள் இருக்கிறதப்பா. அதாவது அப்படி நான் 10 அவதாரம் கொண்ட பரந்தவனாக நான் இருந்தாலும் எனக்கென்று திருமணமானது முடிந்து விட்டது. ஆமாப்பா, உண்மைதான். கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போற? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா பொண்டாட்டி பேர் என்ன? எனக்கு சரியாக எத்தனை பேர் மனைவிமார்கள்? கல்யாணம் பண்ணிருச்சு இல்ல? ஆமா. உங்க மனைவியின் பேர் என்ன? நான் 1 2 இருந்தா சொல்லலாம். அதான் 1 2 தான். நிஜ வாழ்க்கைக்கு நீ போகாத. நான் நிஜ வாழ்க்கைக்கு நானே எங்க மாதிரி போறேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா மனைவியின் பேர் என்ன? நான் மனைவியின் பேரை சொல்றது இருக்கட்டும், எனக்கு மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா மனைவிமார்கள்? எத்தனை பேருன்னு தெரியல சாமி, லிஸ்ட் இல்ல. ஆல்வா, நான் எனக்கு திருமணம் செய்த மனைவர்கள் சரியாக எத்தனை பேர்? ஒரு மனைவியின் பேர் என்ன கேட்க கூடாது. அதாவது நீ மத்தவங்க கிட்ட வேணாம், உன்னுடைய மனைவி பேர் என்னன்னு கேட்கலாம். என்னிடத்தில் கேட்கும் பொழுது உங்களுக்கு எத்தனை பேர் மனைமார்கள் என்று கேட்க வேண்டும். அது வேணா நான் என்னடா வேலை எத்தனை மனைவிமார்கள் சரி, எத்தனை தான் பொண்டாட்டியா? எனக்கும் சரியாக 16,608 பேர் மனைமார்கள்.
பொண்டாட்டி கட்டிட்டு நிம்மதியா தூங்க முடியுது. எந்திரா முண்டியா எந்திரான்னு ஒருத்தரும் பண்றால 16,608 பொண்டாட்டி கட்டினீங்களே, எப்படி சாமி நீங்க சமாளிக்கிறீங்க? தூக்கங்கட்டு அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. கட்டுறது அதே வேலையா இருப்பீங்களா? இதே வேலையா சப்போர்ட் பண்ணுவீங்களா? இந்த 16,608 பேரிலே நான் தொட்டு தாலி கட்டியது சரியாக 8 பெண்கள் தான். தாலி கட்டினது ஒரே பொண்டாட்டி தான். 8 பொண்டாட்டிடா. சரி சரி 8. அந்த 8 பேர் யார் யார்? ஒருத்தங்காரன் 8 பொண்டாட்டி அந்த தாலி கட்டினான்னு பெருமையா எடுத்துக்கிட்டு இருக்குது பாத்துக்கா. ஆதிமகாலட்சுமி, அரவணைப்புக்கு பாமருக்குமணி என்று சொல்லக்கூடிய சரியாக 8 பேரை நான் தொட்டு தாலி கட்டினேன். மீதம் இருக்கக்கூடிய 16,600 பேருமே என்னுடைய கோபிஸ்தர் பெண்கள். வேணும்னா வச்சுக்கலாம். ஆமா, வேண்டாம்னா நம்பர் அழிச்சு போடலாம். இல்லையா 16,000 ஒவ்வொரு நம்பர் அழிக்கிறது தான். ஆனா 1 2 நம்பர் 16,000 கொண்டாடி 1 2 அழிச்சிட்டு போக வேண்டியதுதான். வேணும்னா வச்சுக்க வேண்டியது, வேண்டாம்னா அழிக்கிறது தான். பேசுதுப்பா. ஏமாமா கொண்டாடி 16,000 பேர் இருக்கிறாங்களா? சித்தப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்ல மாட்டேன். பேசுறதெல்லாம் பேசுதுப்பா. ஆனா காலையில வீட்டுக்கு இப்படியே வந்து வீட்டுல ஒரு பஞ்சாயத்து நடக்கும். போயிட்டே இருப்பேன். அந்த பஞ்சாயத்து நீ தீர்த்து வச்சிருந்தா நீ மோட மங்கள பக்கம் கால் எடுத்து வைக்கிற. என்னத்துக்கு நான் உனக்கு சேமாத்துல அட்டி வாங்கி வைக்கலாம்னு நான் வந்துக்கிறேன். அவங்க அம்மா உங்க வீட்டு பக்கம் வந்ததுன்னு உங்க அம்மாளுக்கு 2 விழுவா வாங்கி கட்டிட்டு முட்டிட்டு ஓடுவீங்க. அப்படி 16,608 பேரை நான் திருமணம் செய்து வாழ்ந்து வந்தாலும் இந்த அதாவது துவாபர யுகத்திலே நான் ஸ்ரீமந்த கண்ணனாக அவதாரம் எடுக்கக்கூடிய காரணம் என்ன? என்னை நம்பிய பாண்டவர்களுக்கு நான் மாமனாகவும், பாண்டவர்களுக்கு மாமனாகவும், என்னை நம்பாத துரியனுக்கு யமனாகவும் வாழ்ந்து வருகிறேன். நம்பாத துரியன்மார்களுக்கு நீங்க யமனாகவும், நம்பாத பாண்டவர்களுக்கு மாமனாக வர்றீங்க. நம்பின பாண்டவர்களுக்கு மாமனாக வர்றீங்களே. ஆமா, அவங்களும் அத்தை மக்கள், இவங்களும் அத்தை மக்கள் தானே? ஏன் சாமி ஒரு கல்ல வெண்ணையும் ஒரு கல்ல சுண்ணாம்பு வைக்கலாமா? நான் இப்படி இந்த பாண்டவர்களுக்கு சகாயனாகவும் அந்த துரியோதனர்களுக்கு யமனாகவும் இருக்கக்கூடிய காரணம் என்ன? என்னுடைய தங்கியாக விளங்கி வரக்கூடிய பூமாதேவி என்னிடத்துல வந்து அழுது புலம்பினார். என்னவென்று, அண்ணா இந்த பூலகத்திலே மானிடர்கள் புதிதாக பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். பிறந்துகிட்டே இருக்கிறாங்களா தவிர அழிவுங்கிறதே கிடையாது. அழிவு என்பது இல்லை. இல்ல, இப்படியே பெருகி கொண்டு போனால் இந்த பூமியினுடைய பாரம் தாங்காமல் படுவதற்கு நான் பூமியை விட்டு விடுவேன். ஒரு ஏந்திட்டு இருக்கிறேன். ஆமா, பூமியினுடைய பாரமாக நாளுக்கு நாள் பெருகி கொண்டேதான் இருக்குது. ஆமா, பாரத்தை குறைக்கணும். பாரத்தை குறைக்கணும் என்றால் இந்த பூலோகம் அழிந்து நான் விட்டுற வேண்டியதுதான். அப்படி என்று சொல்லி என் தனியாகப்பட்ட பூமாதேவி என்னிடத்தில் கூறினார். அப்போது நான் என்ன செய்தேன்? தங்கா, நீ ஒன்று கவலைப்பட வேண்டாம். நாளை வரக்கூடிய அதாவது துவாபர யுகத்திலே பாண்டவர்கள் பிறப்பார்கள். பாண்டவர்களும் கௌரவர்கள் என்று 2 பிரிவுகளாக பிறப்பார்கள். அப்படி பிறக்கும் பொழுது அவர்களுக்கு நாட்டின் மேலே ஒரு சண்டையான ஏற்பாடு செய்து அவர்களுக்கு 10 மிட்டு பாரத போர்க்களமாகப்பட்டது நாளை தினம் உருவாக்குவோம். அந்த பாரத போர்க்களத்துல மொத்த 18 அக்ரோனி சேனை, 18 அக்ரோனி சேனை. அந்த அக்ரோனி சேனை எல்லாம் அந்த 18 நாள் சண்டையிலே எல்லாரும் மாண்டு மடிந்து பிணங்களாகி விடுவார்கள். 18 நாள் சண்டை. ஆமா, 18 நாள் சண்டையில துரியோதன் பக்கம் 11 அக்ரோனி சேனை, பாண்டவர் பக்கம் 7 அக்ரோனி சேனை. 7 அக்ரோனி சேனை கொண்டோம்னா பௌமி பாரம் கம்மியா தான் குறையும். அதனாலதான் 11 அக்ரோனி சேனை கொள்ளணும். அப்படி ஆனா நீங்க வாழ வைக்கிறதுக்கு யாருக்காகவும் நீங்க கொள்ளுங்கள. உமாதேவினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக தான் மாமனா அவதாரம் எடுத்துக்கிறீங்க. தங்கினுடைய கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் அல்லவா? அதனால இப்படி நான் நம்பிய பாண்டவர்களுக்கு மாமனாகவும் நம்பாத துரியனுக்கு ஏமனாக வாழ்ந்து வந்தாலும் இன்னி தினமாக இதோ என்னுடைய அத்தை மக்களாக விளங்கி வரக்கூடிய அந்த பாண்டவர்களுக்கு 7 நாள் சண்டை முடிந்து விட்டது. இந்த 7 நாள் சண்டையிலையும் மாயக்கண்ணன் துணை கொண்டு அந்த பாண்டவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்றார்கள். ஆமா, இன்று விடிந்தால் 8வது நாள் சண்டை. என்ன செய்வது என்று தெரியாமல் படித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உடனடியாக சென்றவர்கள் காட்சி தர வேண்டும்.